இங்க பாரு, ஆனா அவ தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு கண்மூடித்தனமா நம்பிலாம் என்னால உதவி பண்ண முடியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு எந்த அடிப்படையில நம்புறது? மலர் அவன் நம்பர்ல இருந்து அந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்புனத போசு போட்டோ எடுத்துட்டு வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கான். அத படிச்சு பார்க்கும் போதே மெசேஜ்ல அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுதே. அது ஏன் உண்மையா இருக்க கூடாது? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நீயும் மலரும் அக்கா தங்கச்ச உறவு கொண்டாடுறதுனால நீ வேணா அவளை நம்பு. அதுக்காக நாங்களும் அவளை நம்பணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்காக நான் போஸுக்கு சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ணல. அதே நேரம் போஸு காமிச்ச ஆதாரம்லாம் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மெசேஜ் எல்லாம் மலர் போன்ல இருந்து தானே போயிருக்கு. நெசமாவே அந்த மெசேஜ் எல்லாம் மலர் அனுப்பலன்னு நீ சொல்றன்னா முதல்ல அதை எனக்கு நிரூபிச்சு காட்ட. உறவு நான் உனக்கு உதவி பண்றேன், அது வரைக்கும் தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட வந்து பேசாத. மாப்பிள ஏங்க இவன் வேறம்மா. இந்த பாருமா, மலர் நல்ல பிள்ளைங்கிறதுக்கு ஆதார் வேணுமா என்ன? நீ விடு தமிழ, அவன் உனக்கு உதவி பண்ணலாம் என்ன? அண்ணன் நான் இருக்கேன்ல, நான் உனக்கு உதவி பண்றேன்.